வாமா, வந்து நல்ல ஒரு சாமி பாட்டா பாடிட்டு போமா. வானதி போய் பாடு. அதான் சொல்றாங்கல்ல, போய் பாடு. அண்ணி போங்க போய் பாடுங்க. என்ன வானதி யோசிக்கிற? அதான் எல்லாரும் பாட சொல்றாங்கல்ல, பாடு. வானதி போய் பாடு. வரலட்சுமி, உன் பொண்ணு நீ சொன்னாதான் பாடுவா போல இருக்கு. நீயே போய் பாட சொல்லு. எல்லாரும் சொல்றாங்கல்ல, போ போய் பாடு போ. நான் எப்படி போடி போய் பாடு போ. எங்க போன? வானதி எவ்வளவு நல்லா பாடுறப்ப. நானும் பாடட்டுமா? போ. முருகா 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 முருகா. வசந்தமே உன்னை காண மலர்கள் சூடி நின்றே, வண்ணம் ஒன்றை கொண்டு கடந்து சென்றார். என்ன எங்கடா கூட்டிட்டு போற? ஏற்கனவே கூட்டிட்டு போய் என்ன அசிங்கப்படுத்தினதெல்லாம் உனக்கு போதாதா? இன்னைக்கும் அப்படி ஏதாவது நடக்கணும்னு நினைக்கிறியா? ஏய் நந்தினி, உனக்கு என்ன என் மேல உள்ள கோபம் போகலையா? அது எப்படிடா போகும்? நான்லாம் வரமாட்டேன் வேண்டான்னு எத்தனை வாட்டி சொன்ன? நீ கொஞ்சமாவது கேட்டியா? நான் சொல்றதையே காதுல வாங்கிக்காம கட்டாயப்படுத்தி என்ன கூட்டிட்டு போன. அதனால மாமா கிட்ட எனக்கு தான் கெட்ட பேரு. 2 பேரும் சேர்ந்து குடும்ப பேரை கெடுத்துறாதீங்கன்னு மாமா சொல்லும் போது எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? ஏய், அங்க ஏதோ கோவத்துல அப்பா பேசிட்டாரு. அவர் சொன்னதை நீ பெருசா எடுத்துக்காத. டேய், மாமா அப்படி பேசினதுல எந்த தப்பு இல்ல அருள். அவர் இடத்துல யார் இருந்திருந்தாலும் அப்படிதான் சொல்லுவாங்க. உன் பேச்சு கேட்டுட்டு நான் உன் கூட வந்த பாத்தியா, அதுதான் தப்பு. மாமா அந்த திட்டிக்கிட்டு இருக்காரே, அப்ப நந்தினி மேல தப்பு இல்ல. நான் தான் அவளை கம்பல் பண்ணி கூட்டிட்டு வந்தேன்னு ஒரு வார்த்தை சொன்னியா? இல்ல நந்தினி, திடீர்னு அப்பா அங்க வருவாருன்னு எதிர்பார்க்கவே இல்ல. அதனால எனக்கு ஒண்ணுமே ஓடல. அப்பா படபடன் கோவமா பேசிட்டு உன்னை கூட்டிட்டு போயிட்டாரு. நீங்க 2 பேரும் போனதுக்கு அப்புறம் தான் எனக்கு என்ன நடந்துச்சுன்னே புரிஞ்சுச்சு. ஆனா இன்னைக்கு அப்பா கிட்ட உன் மேல தப்பு இல்ல, என் மேலதான் தப்புன்னு சொல்லிட்டேன். இன்னைக்கு சொல்லி என்னடா பிரயோஜனம்? நேத்து மாமா என்னையும் சேர்த்து திட்டுறதுக்கு முன்னாடியில நீ சொல்லிருக்கணும். சாரி நந்தினி, நான் பண்ணது தப்புதான், தெரியாம பண்ணிட்டேன். சோ மன்னிச்சிரு. ஏய் நந்தினி, இதுக்கு மேலே என் மேல கோவமா இருக்காத. எங்க போனா இவன்?
சாமி கிட்ட என்ன வேண்டிண்டியோ அது கண்டிப்பா நடக்குமா. நான் வேண்டினது நடக்கணும்னா அப்ப நான் உடனே போய் அருள் மாமா கிட்ட என் மனசுல உள்ளதை சொல்லணும். நான் சாரி சொல்லிட்டேன்ல. நந்தினி, இன்னும் ஏன் கோவமா இருக்க நந்தினி? நீ சாரி கேட்டதுனால மாமா என்ன தப்பா நினைச்சது சரியா போயிடுமா? இப்போ இந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு கல்யாணத்துக்கு அப்புறம் ஏதாவது மாறுனேன்னு வெய்ய, அப்போ இருக்கு உனக்கு. அருள் அருள் இங்க பாரு, சத்தியமா சொல்றேன், நம்ம 2 பேரையும் இனி யாராலையும் பிரிக்க முடியாது.